நீங்க நீங்க எப்ப சார் வந்தீங்க சார்? நீங்க இன்னும் 2 நாள் ஆகும்னு சொன்னீங்க சார். ஏன் விஷயம்? நான் இப்ப வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா என்ன? சார் அப்படின்னு இல்லை சார். சார் நீங்க இன்னைக்கு மைசூர் போறதா சொல்லியிருந்தீங்களே, அதான் திடீர்னு வந்திருக்கீங்களா? அதான் என்னாச்சுன்னு பார்த்தேன் சார். ஆமாமா, நான் இன்னைக்கு மைசூர் போறதுதான் இருந்தது. ஆனா திடீர்னு நம்ம ஆபீஸ் ஞாபகம் வந்துருச்சோம். அதான் இங்க வரலான்னு வந்துட்டேன். எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ போய் ராஜசேகர் வர சொல்லு, நான் வர சொன்னேன்னு சொல்லி. சார் அது வந்து ராஜசேகர் சார், அது சார் வந்து வந்து சார் என்ன விஷயம்? நான் சொல்றது புரியலையா? போய் ராஜசேகர் வர சொல்லுங்க, நான் வர சொன்னேன்னு சொல்லி ராஜசேகர் வர சொல்லுங்க. போங்க. என்ன சார்? அது வந்து சார் சார் இன்னும் ஆபீஸ்க்கு வரல சார். மணி பாத்தீங்களா? அது மாதிரி இன்னுமா ராஜசேகர் ஆபீஸ்க்கு வரல? ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணும் சார்? அது வந்து சார் 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 வந்து விஷயம் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே டைப் அடிக்க போறீங்க? விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்க. ராஜசேகர் எங்க எங்க வெளில போயிருக்கானோ? சார் ஆமா சார், சார் பெங்களூர் வரைக்கும் போயிருக்காரு சார். இன்னும் ராஜசேகர் பெங்களூர் போயிருக்கானோ? என்ன விஷயமா பெங்களூர் போயிருக்கோம்? எப்ப போனோம்? நீங்க ஹைதராபாத் போயிருந்தீங்கல்ல, அன்னைக்கு ஆஃப்டர்நூனே சார் கிளம்பிட்டாரு சார். இன்னைக்குதான் வரதா இன்ஃபார்ம் பண்ணாரு. இன்னும் 1 or 2 hours வந்துருவார் சார். அப்போ ராஜசேகர் அன்னைக்கே கிளம்பிட்டானோ? ஆனா ஏன் எனக்கு எதுவும் சொல்லணும்? சரி, ராஜசேகர் என்ன விஷயமா போயிருக்கான் பெங்களூருக்கு? சார் சார் என்ன விஷயமா போயிருக்காருன்னு தெரியாது சார். ஆனா 3 நாள் ஆகும்னு மட்டும்தான் சார் சொன்னாரு. அப்போ இந்த 3 days நானும் ஆபீஸ்ல இல்ல, அவனும் ஆபீஸ்ல இல்ல. ஆபீசர் நீங்க ஏதோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? ஆமா சார். சரி, நீங்க போயிட்டு அக்கௌண்ட் வர சொல்லுங்க. எல்லா ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வர சொல்லுங்க. செக் பண்ணணும்னு சொல்லுங்க. சரிங்க சார், இப்பவே வர சொல்றேன் சார். விஷ்வா, முத்து, நீ நீ எப்படா வந்த? விஷ்வா, நான் சொன்னதை செய்யுங்க, போங்க. ஓகே சார், இப்பவே போறேன் சார். டேய் கேக்குறேன்லடா, நீ இன்னைக்கு மைசூர் தானடா போகணும், நீ இங்க இருக்க. அப்போ மைசூர் மீட்டிங் நீ அட்டன் பண்ணலையா? நான் மீட்டிங் அட்டன் பண்றது இருக்கட்டும். நீ எங்க போயிட்டு ராஜசேகர்? அதுவா, அது ஒண்ணு ஒரு சின்ன பிரச்சனை தானும். அதான் அதை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய் இப்படிதான் தினமும் லேட்டா வரேன்னு நினைக்காத, நேத்தெல்லாம் சீக்கிரம் வந்துட்டேன்டா. ஓ ஓகே ஓகே, அப்போ நேற்று நீ ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் வந்துட்டேன் அப்படிதான் ராஜசேகர்? டேய் என்னடா என்ன பார்த்து இப்படி கேட்குற? நீ இப்படியெல்லாம் கேட்க மாட்டீங்க. என்ன சாருக்கு திடீர்னு எவ்வளவு சந்தேகம் வந்துச்சா என்ன? எனக்கு நீ பண்ணடா, எப்பவுமே உங்களுக்கு சந்தேகம் வராது. ஆனா நீதான் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறீங்க. ஏன் இப்படி பொய் மேல போய் சொல்றேன்னு தெரியல. நீயும் டேய் என்னடா பேசிட்டு இருக்க ராஜசேகர்? என்ன விஷயமா பெங்களூர் போயிருந்த? நான் பெங்களூர் போனது தெரிஞ்சிருச்சோம். டேய் அது வந்ததும் ஸ்ட்ரைட்டாவே கேட்கலாமேடா, எதுக்கு இவ்வளவு சுத்தி வச்சு கேட்டுட்டு இருக்க? நீயும் வந்ததுமே என்கிட்ட ஸ்ட்ரைட்டாவே சொல்லலாமே, எதுக்கு இத்தனை பொய்? டேய் என்ன கோவமா இருக்கியா? சரி சரி, இப்ப நான் எதுக்கு பெங்களூர் போனேன்னு உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே? இப்பவே சொல்றேன், வெயிட் பண்ண. முருகன் உள்ள வாங்க. இந்த வரேன் சார். சொல்லுங்க சார். நம்ம இப்ப பெங்களூர்ல இருந்து வந்தோம், என்ன வேலையா பெங்களூர் போயிருந்தோம்? என்ன சார், நம்ம 2 பேரும் தான் சார் ஒன்னா பெங்களூர் போயிட்டு இருந்தோம். திடீர்னு என்ன மாதிரி கேக்குறீங்க? அதான் முருகன், நம்ம என்ன வேலையா போயிருந்தோம் சொல்லுங்க சார். என்ன சார், சார் இருக்காரு பரவாயில்லைங்களா? அவர் மாதிரி சொன்னா ஒன்னும் தப்பு இல்லைங்களா? பரவாயில்ல சொல்லுங்க, சாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்க. சார் நீங்க தான் அவருக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்ப அவருக்கு தெரிஞ்சா பரவாயில்லன்னு சொல்றீங்க, பரவாயில்லையா சார்? ஆட சொல்லுங்க முருகன், நான் தான் சொல்றேன்ல, தெரியக்கூடாதுன்னு சொன்னதும் நான் தான், இப்ப தெரியட்டும்னு சொல்றதும் நான் தானே. விஷயத்த சொல்லுங்க, நம்ம எதுக்காக இப்ப பெங்களூர் போயிட்டு இருந்தோம்? சார் நீங்களே சொல்லும்போது நான் ஏன் சார் தாயங்களும் சொல்றேன் சார். சார் நம்ம முத்துவேல் சாரோட 28th வெட்டிங் ஆனிவர்சரி வருது, அது நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதனால சாருக்கும் மேடம்க்கும் தெரியாம சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு பெங்களூர்ல பேலஸ்லாம் இதுக்காக ஏற்பாடு பண்ணதுக்காக நம்ம போயிருந்தோம் சார். என்ன இதெல்லாம் இருடா, முழுசா கேட்டுடு அப்புறமா பேச. ஃபுல்லாவே சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லிட்டு கொஞ்சம் நின்னா எப்படி? வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றதுக்காக நீங்க டீடைல்ஸ் கேட்கறதுக்காக நம்ம 2 பேரும் பெங்களூர் போயிருந்தோம் சார். எல்லாம் பார்த்தாச்சு பேசியாச்சு முடிச்சாச்சு. இதெல்லாம் பண்றதுக்கு அப்படி இப்படின்னு இந்த 3 நாள் இருந்துச்சு சார். சார் ஊருக்கு போய் இந்த கேப்ல தான் நம்ம இந்த வேலைலாம் பண்ண முடியும்னு நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க சார். சாருக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு நீங்க பெங்களூருக்கு போன பிளான இந்த டைம்ல போட்டிருந்தீங்க சார். அதனால நம்ம இப்ப பெங்களூருக்கு போயிட்டு இந்த வேலைக்கெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் சார். டேய் என்ன அதெல்லாம்? ஓகே முருகன், உங்க வேலை முடிஞ்சிச்சு, நீங்க போய் வேற வேலையை பாருங்க போங்க. ஓகே சார். மிஸ்டர் முத்துவேல் சார், இப்போ உங்க சந்தேகம் தீர்ந்துதான்?
டேய், என்கிட்ட நீ சந்தேகப்படுறது இதான் ஃபர்ஸ்ட் தடவை. ஏண்டா என் மேல உனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா இதை நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும். நீ என்கிட்ட சந்தேகப்படுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாடா. டேய், நான் உன் மேல சந்தேகம் வந்ததுலாம் சொல்லலாம். நீ பெங்களூர் போனதை ஏன் என்கிட்ட சொல்லணும் தான் கேட்டேன். அது மாதிரி பொய்யா சொல்லிட்டு இருந்தியா? அதுதான் என்னன்னு கேட்டேன். மற்றபடி எனக்கு உன் மேல சந்தேகம் வந்துச்சுன்னா சொல்லலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். டேய், இப்போ இதெல்லாம் தேவையா? ஏண்டா இதுக்கப்புறம் நான் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணா என்ன பண்ணலன்னா என்ன? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. இது என் வேலை. என் நண்பனுக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி? உன்னோட ஆனிவர்சரிய கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்டா. அதுக்குதான் இப்படியெல்லாம். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என் மேல எந்த சந்தேகமும் இல்லையே. இப்ப இல்லடா, எப்பவுமே எனக்கு மேல சந்தேகம் வராது. ஏன்டா போய் சொன்னேன்னு தான் கேட்டேன். ஆனா அதுக்குள்ள நீ சந்தேகம் அது இதுன்னு அப்பப்பா. டேய், நீ என் நண்பன்டா. நான் எப்பதான் உங்களை சந்தேகப்படுவேன்? சந்தேகப்படாம தான் சார் வேற ஒரு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு நேரம் வந்திருக்கீங்களோ? நான் வந்தது வேற விஷயம். நான் ஒண்ணு உங்களை சந்தேகப்படலாம் வரலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும்டா. இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். டேய் முத்து, நம்ம சக்திக்கும் ஸ்ரீக்கும் கல்யாணம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன்டா. கல்யாணமா? டேய், பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கானுங்கடா. இப்ப போய் கல்யாணம்னு சொல்றோம். ஆமா, என்ன ஆச்சு உனக்கு? அப்படி இல்ல முத்து, சுகந்திக்கு ஸ்ரீயோட கல்யாணத்தை உடனே பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். எனக்கு அவகாசம் தான் ரொம்ப முக்கியம். அதான் 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம்னு இருக்கேன். என்னடா படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களை கல்யாணம் பண்றேன்னு நினைக்காதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேருமே படிக்கட்டும். சக்திக்கும் சரி ஸ்ரீக்கும் சரி மேற்கொண்டாக எல்லா செலவுமே நான் பாத்துக்கிறேன். நீ அதை பத்தின எதையும் கவலைப்பட வேணும். கல்யாண செலவுகளை பத்தியும் கவலைப்பட வேணும். எல்லாமே நானே பாத்துக்கிறேன். ஓ, சுகந்திக்கு இவங்க கல்யாணத்தை உடனே பார்க்கணுமாமா? சரி, அதுக்கு என்ன? நீங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டீங்களா? தாராளமா பண்ணிடுவோம். சரி, இப்ப எப்படி? 4 நாளா நீங்க குறிக்கிறீங்களா இல்ல நாங்களே குறிக்கட்டுமா? சரி, அதுக்குள்ள கல்யாணத்துக்குலாம் போயிடாதோம். சுகந்தி நிறைய லிஸ்ட் போட்டுருக்கோம். முதல்ல நீங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரணுமாமா. மாப்பிள்ளை கூட்டிட்டு பொண்ணு பார்க்க வர முறைப்படி. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் அது இதுன்னு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு போகணுமாமா. சுகந்தி ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கோம். பொண்ணு பார்க்க வரணும், அவ்வளவுதானடா. அதுக்கு என்ன? மாப்பிள்ளையோட பொண்ணு பார்க்க தாராளமா வந்துடும். எப்போ வரணும்னு சொல்லுடா. அதான் ராசிக்கன்னு சொல்றது. நான் எது சொன்னாலும் சரின்னு சொல்லுவான். டேய், நல்ல நாளை பார்த்து சீக்கிரமா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரா. கண்டிப்பா முத்து. அடுத்த வாரத்துல ஒரு நல்ல நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அன்னைக்கு நாள்லயே பொண்ணு பார்க்க வந்துடும். சரியா? அடுத்த வாரம் வரீங்களா? டேய் முத்து, நீ சொன்னதுக்கு அப்புறம் ஹாப்பிலே இல்ல. அடுத்த வாரம் கண்டிப்பா நாங்க வரோம். ஓகேவா? ஸ்ரீயா ரெடியா இருக்க சொல்லு. பொண்ணு பார்க்க வரோம்டா. டேய் ராஜசேகர், உண்மையான நண்பனா அது நீ தான்டா. நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், உடனே 4 கிழமெல்லாம் குடிச்சிட்டியே. சரிடா, அடுத்த வாரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். சீக்கிரம் வரலாம். என் பொண்ணு ரெடியா இருக்கும். பொண்ணு பார்க்க என் மாப்பிள்ளை வந்துரு. அதுக்கு என்னடா, கண்டிப்பா வந்துடலாம். இதெல்லாம் முடிஞ்சதும் உன் வெட்டிங் ஆனிவர்சரியும் சிறப்பா முடிச்சிடும். சரியா? நீ சொன்னா கேட்க மாட்டீங்க. நீ இருக்க பாரு. சரி, உன் மனசுக்கு என்ன படுதோ அப்படியே பண்ணுடா. ஆமாண்டா, என் மனசுக்கு என்ன படுதோ அததான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். நீ பார்க்க தானே போற. சுமந்திருத்தேன் ஒரு தாய் போல உன்னிமையோடு நாயிருக்கேன். கண்ணிமைக்காமல் நாரசித்தேன். உன்னோடு கலந்திருக்கேன் என் உயிரே. சருதாக உலரும் இரு உயிரே. உடம்பில் சிறந்தது எதுவென்று தவித்திருந்தேன். அதை இன்றுதான் கண்டுபிடித்தேன். கண்ணே உன்னை காட்டியதால் என் கண்ணே சிறந்ததடி. கண்கள் கண்டதும் இன்னொரு கிரகம் கண்முன் திறந்ததடி. சக்தி, சக்தி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பெரிய சக்தி? அது சாரி. அது நீ என்ன பார்த்தாலே ஓடிடுறியும். அதான் எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலாம்.
அதனால்தான் உன்னை இப்ப இறுக்கமா பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிட்டேனே தவிர உன்னை என்னால் விட முடியலடி. ஐயோ சக்தி, இங்க பாரு சக்தி, இதுக்கு மேல என்னால இதை தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் என்னை விடு சக்தி, நான் போறேன். திரும்ப திரும்ப என்னை கஷ்டப்படுத்தாத, விடு சக்தி. ஏய் இப்ப நீ என்ன சொன்ன? திரும்ப திரும்ப நான் கஷ்டப்படுத்துறானா? அப்போ இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒன்று பண்ணி கஷ்டப்படுத்திட்டேனாடி? அதனால என்ன விட சக்தின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் தயவு செஞ்சு சொல்லுடி, நான் உன்னை என்னடி கஷ்டப்படுத்தினேன்? எதுவாக இருந்தாலும் சொல்லுமா? ஏய் நான் ஏதாவது ஒன்று பெருசாக கஷ்டப்படுத்திருந்தேனா உன் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்கறேன்டி. சொல்லுமா, எனக்கு மண்டைக்கு பிரச்சனை போல இருக்குடி. உன் குரல் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குடி. அது அதெல்லாம் இல்லை சக்தி. அது நான் அது அர்த்தத்தில் சொல்லலாம். எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுதுல்ல, நான் போய் மேம் கிட்ட திட்ட வாங்கணும்ல, அதுதான் சொன்னேன். என்னை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்தாதேன்னு. நான் போகிற சக்தி, என்னை விடு. இது லைப்ரரி, இங்கே யாராவது இப்போ நம்மளை இப்படி பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க சக்தி. விடு சக்தி. என்ன சொன்ன? தப்பாமா? தப்பானா என்ன நினைப்பாங்க? அது அது வந்து இல்லை, இங்கே புக்ஸ் எடுக்க வந்தோம்ல, இங்கே என்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறாங்கன்னு தப்பா நினைப்பாங்கல்ல. புரியல. பிடிச்சிருந்தா சாதாரணமாக தானே பிடிச்சிட்டு இருக்கேன், அதனால யார் தப்பா நினைக்க போறான்? சாதாரணமாவா? இந்த பார்த்தா உனக்கு சாதாரணமா பிடிச்சிட்டு இருக்க மாதிரியா இருக்கு. சாதாரணமாக பிடிச்சிருக்கேன். ஏன் உனக்கு எப்படி தெரியுது? ம், அது சக்தி இல்ல, இது சாதாரணமா பிடிச்சிருக்க மாதிரி இல்ல. யாராச்சும் பார்த்தா நீ என்ன பிடிச்சிருக்கேன்னு நினைப்பாங்க. அது என்னடி? அப்புறம் நடுவில் டேஷ் போட்டுட்டேன், அப்புறம் பிடிச்சனா? ஆமா, அந்த டேஷ்ல என்ன ஃபுல் இந்த பிளாங்கோ அதையும் ஃபுல் பண்ணு. அப்புறம் என்ன? அது அது நீ வீடு, நான் சொல்றேன் சக்தி. என்னை பார்த்தா உனக்கு அவ்வளவு முட்டாளா தெரியுதோ? நான் விட்டா நீ சொல்லிடுவேன், அப்படிதானே? நான் விட்டா சிட்டுக்குருவி மாதிரி சிட்டா பறந்துட மாட்டேன். நான் இப்ப எப்போ விடுவேன் தானே இருக்கேன். கூண்டுக்குள்ள மாட்டின கிளி மாதிரி தவிச்சிக்கிட்டு இருக்கேன். கூண்டை திறந்து விடணும், அதெல்லாம் விட முடியாது. சரி, இந்த டேஷை ஃபில் பண்ணு. டேஷ் பிடிச்சு அந்த டேஷ்ல என்ன இருக்குமா சொல்லு பார்க்கலாம். ஸ்ரீகுட்டி சொல்லுடி சொல்லும். ஐயோ சக்தி, விளையாடாத சக்தி. நீ இந்த மாதிரி என்ன பிடிச்சிருக்கத ஷர்மி பார்த்தானா உன்னதான் தப்பா நினைப்பா. சொன்ன கேளு சக்தி. அப்புறம் உங்க லாபம் ஏதாவது சண்டை வந்துட போகுது. ப்ளீஸ் என்னை விடு சக்தி. அதெல்லாம் இங்க வரமாட்டான், அவன் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்ப அவளை பத்தி பேசாதான். நான் இப்ப கேட்டதுக்கு பதில் சொல்லு. இந்த டேஷை ஃபில் பண்ணிட்டேன், அப்புறம் நான் கேள்வி கேட்ட பத்தியா அதுக்கும் பதில் சொல்லு. முதல்ல டேஷை ஃபில் பண்ணிடுவோம். சொல்லு சொல்லு. டேஷ் போடுச்சு. என்னது அந்த டேஷ்னா? சக்தி சரி, நம்மளை பார்த்து யாருமே தப்பாவே நினைக்க மாட்டாங்க. நீ சும்மா தான் பிடிச்சிருக்க. சொல்லுறீங்களா? அதை சொல்லாம நீ இப்படி வந்துட்டியா? ஏய், அதை சொல்றது உனக்கு என்ன கஷ்டம்? ஏய், ஆமா, நான் உனக்கு கட்டி தான் பிடிச்சிட்டு இருக்கேன். இந்த வார்த்தை சொல்லக்கூட உனக்கு அவ்வளோ தயக்க மாதிரி? அது அது பேட் வேர்ட்ஸ் இல்ல, அதான் சொல்லல. எது கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது பேட் வேர்ட்ஸா? ஸ்ரீகுட்டி, உன்னை பத்தி நிறைய சொல்லுவாங்கடி, அப்பெல்லாம் எனக்கு காதல் கூட கேட்டது கிடையாது. உன் பக்கத்துல வர வரதான் உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி. சத்தியமா இவ்வளவு நாள் நான் முட்டாளா இருந்திருக்கேன். ஏன் இப்படி முட்டாளா இருந்தேன்னு எனக்கே தெரியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாமா? ஏய் ப்ளீஸ்மா, எதுக்காக என்னை விடு சக்தின்னு என்கிட்ட சொன்ன? சொல்லுடி ப்ளீஸ்டி. இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லும், அது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். வேற எதுவும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன்டி, சத்தியமா கேட்க மாட்டேன். மற்றதெல்லாம் நானே எப்படியாவது கண்டுபிடிச்சிக்கணும். நான் என்னமோ ஒன்று பண்ணியிருக்கேன், அதனால நீ என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். ஆனால் நான் நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன்டி. நான் என்ன பண்ணேன்னு என்னால் சுத்தமாக கெஸ் கூட பண்ண முடியலடி.
ப்ளீஸ்மா சொல்லு ஸ்ரீ. சக்தி, நீ என்ன பண்ண போற என்ன? அப்படின்னு எதுவும் பண்ணல. இங்க பாரு சக்தி, எதனால நான் உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? எதுவும் இல்லை. என்ன வீடு, நான் கிளாஸ்க்கு போறேன். ஏய் சும்மா இல்லை என்னன்னு சொல்லாதடி. என்ன விட சக்தி, நான் போகணும்னு நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கடி. நீ இந்த வார்த்தை என்னை பார்த்து சொல்லாம என் காதல கேட்டுக்கிட்டே இருக்காது ஸ்ரீ. நான் உன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனாடி? ஐயோ சக்தி, அப்படிலாம் எதுவும் இல்லை. இங்க பாரு, இப்ப நான் உன்கிட்ட நடந்துட்டு இருக்கிறது கூட தப்புதான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் கேட்கறது இது கிடையாது. இதையும் மீறி நான் உன்கிட்ட ஏதோ தப்பா நடந்திருக்கேன். அதனால நீ என்ன விடுன்னு சொல்றேன். இங்க பாருமா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லடி. நான் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டேன்டி. எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகத்தை வர மாட்டேதுடி. சக்தி, நீ எதுக்கு என்கிட்ட தப்பா நடந்துக்க போற? நம்ம தான் அவ்வளவா பார்த்து பேசுனதே கிடையாது. காலேஜ்ல தானே நான் பக்கத்துல வந்து நிப்பேன். அப்ப கூட நீ திட்டுவல்ல. நான் பக்கத்துல வந்தாலே திட்டுவேன். நீ எப்படி சக்தி என்கிட்ட போய் தப்பாலாம் நடந்துப்ப? சிச்சி, அப்படிலாம் இல்லை சக்தி. ஏய் என்ன சைடு கேப்ல குத்தி காட்டுறியா? இப்பதான் நீ பக்கத்துல வர மாட்டேன்னு எனக்கு ஏக்கமா இருக்கு. இது எதனாலன்னு எனக்கு தெரியணும். சரி, நீ கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட நான் கேட்டு நான் தான் டயர்டாவேன். கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன்டி. ஆனா ஒண்ணு, நான் என்னமோ உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இது உனக்கும் சரி, கார்த்திகவும் சரி தெரிஞ்சிருக்கு. ஆனா 2 பேரும் என்கிட்ட வாங்கி திறக்க மாட்டீங்க ஸ்ரீ. அப்படி எதனா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. நான் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் பார்க்கறேன். ப்ளீஸ் எது வந்தாலும் சொல்லுடி. கிளாஸ்க்கு போகணும், ரொம்ப நேரம் ஆச்சு. கிளாஸ்க்கு போகணுமா? போல ஏதாவது கேட்டோம் என்னையே டைவர்ட் பண்றேன்னா இருடி. நீ என்ன சொன்ன? கிளாஸ்க்கு போகணும். சரி நீ கிளாஸ்க்கு போ. இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரி சக்தி, என்ன விடு, நான் கிளாஸ்க்கு போயிடுறேன். நீ என்னை விட்டு நான் குடுகுடுன்னு ஓடிடுவேன். ஆமா, நான் விட்டா ஓடிடுவேன்னு எனக்கு தெரியாது. நான் இப்ப எப்படா விடுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் விட்டுறேன். விட்டதை சிட்டா பறந்துரு, சரியா? சரி சக்தி, விடு. விட்டுறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம். விடுறேன்டி. சரி, விடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கேள்வி. அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. மறுபடியும் கேள்வியா? இது நீ நினைக்கிற மாதிரி கேள்வி கிடையாது. அதான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டுட்டேன். ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமாலாம் நிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்னதான் தலைக்கீழ நின்று தண்ணி குடிச்சாலும் உங்ககிட்ட இருந்து எந்த கேள்விக்கும் பதில் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இது அதெல்லாம் இது வேற. இது இப்போ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நடக்கக்கூடிய ஒரு கேள்வி, சரியா? அப்படியா? சீக்கிரமா கேளு, நான் பதில் சொல்லிட்டு கிளாஸ்க்கு போறேன். அவ்வளவு அவசரம்? நான் கேள்வி கேட்டோன்னு நீ பதில் சொல்லிடுவேன். எப்படி பதில் சொல்றேன் நானும் பாக்குறேன். அது வந்து ஒண்ணும்னா, இப்போ நம்ம லைப்ரரியில இருக்கோம், நாம தானே? ஆமா, நம்ம இப்ப லைப்ரரியில தான் இருக்கோம். இதோ நிறைய புக்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, பார்த்தாலே தெரியுதுல்ல, இது லைப்ரரி தானே? பாரு, புக்ஸ் எல்லாம் அடிக்க வச்சா லைப்ரரி. இவ்வளவு நாள் இது எனக்கு தெரியாம போச்சு. சரி, உன் மூலியமா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கேள்விக்கு வருவோமா? இப்போ இந்த லைப்ரரினா யாருமே இல்ல. ஆமா, ஏன்னா டைம் வந்து போச்சுல, எல்லாரும் கிளாஸ்க்கு போயிருப்பாங்கல்ல. நீ நானும் தான் இருக்கோமே. நீ என்னை விட்டினா நானும் கிளாஸ்க்கு போயிடுவேன், நீயும் கிளாஸ்க்கு போயிடலாம். பாத்தியா உன் வயல் சொல்லிட்டேன். நீ நான் மட்டும்தான் இப்போ இந்த லைப்ரரியில இருக்கும், கரெக்டா? ஆமா, நீ நான் மட்டும்தான் இருக்கோமே. நம்மளும் சீக்கிரம் கிளாஸ்க்கு போகணும்ல. கிளாஸ்க்கு போலாண்டி, ஓட்டுநரிலே ஓட்டாதடி. விஷயத்துக்கு வா. சரி, நீ கேள்வி கேளு, நான் பதில் சொல்லணும்ல. ஆமா, நீ இப்ப நான் கேள்வி கேட்டதும் பட்டுன்னு பதில் சொல்லிடுவேன். அந்த பதிலுக்காக தானே வெயிட்டிங்க. கண்டிப்பா சொல்லிடுவேன். கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட், உனக்கு தெரியும்ல சக்தி. ஆமா, கிளாஸ்ல நீ தான் ஃபர்ஸ்ட். அதுல நீ ஃபர்ஸ்ட் தான், அதனால பதில் சொல்லிடுவேன். இதுல நீ ஃபர்ஸ்டா இல்லையான்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, அதான் இப்போ லைப்ரரியில யாருமே இல்லை, நீ நான் மட்டும்தான் இருக்கும். ஆமா, அதுவும் நான் உன்னை இப்போ இவ்வளவு நெருக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன், கரெக்டா? ஆமா, இதெல்லாம் யாராவது
யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் பாத்துக்கலாம். அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. சரி அதை விடு. இவ்வளவு இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். ஒரு வேலை இங்க நான் உன்னை கிஸ் பண்ணிட்டான் என்ன பண்ணுவேன்? சக்தி, என்ன என்ன பேசுற நீனு? என்ன விடு சக்தி, நீ விடு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஒரு வேலை இங்க நான் உன்னை கிஸ் பண்ணிட்டான் நீ என்ன பண்ணுவேன்? இல்ல இல்ல, நீ அப்பெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். சக்தி ரொம்ப நல்ல பையன், எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, நீ ஷர்மியை லவ் பண்ணிட்டு இருக்க, அதனால நீ இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்க மாட்டேன், எனக்கு தெரியும் சக்தி. ஏய் உனக்கு நல்லா தெரியுமா ஸ்ரீ லைப்ரரியில தான் இருக்கானா? அவளை தேடிக்கிட்டு தான் சக்தி வந்தானா? கரெக்டா தெரியுமா? ஐயோ பாஸ், எனக்கு தெரியும். எங்க அண்ணன் என்கிட்ட வந்து ஸ்ரீ எங்கன்னு கேட்டான். பர்வீன் தான் லைப்ரரியில இருக்கதா சொன்னான். அப்போ அண்ணன் கண்டிப்பா லைப்ரரிக்கு ஸ்ரீயை தேடிட்டு வந்திருப்பான், எனக்கு நல்லா தெரியும் பாஸ். பிலீவ் மீ பாஸ். என்னது? ஒன்றும் இல்லை பாஸ், நம்புங்கன்னு சொன்னேன். ஐயோ பாஸ், இப்போ இது பேசுறதுக்கு நேரம். அண்ணன் ஏற்கனவே கோபத்தில் வந்தது, ஓத குறைக்க அங்கே ஷர்மியை காட்டிட்டு வந்திருக்கு. அந்த கோபத்தோடவே ஸ்ரீயை பார்க்க வந்திருக்கா. ஸ்ரீ ஏதாவது அதான் பாஸ், எனக்கு பயமா இருக்கு. ஸ்ரீக்குட்டி ரொம்ப பாவம், அவ அண்ணன் கத்தி பேசினாலே பயந்துருவான். நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்க ஸ்ரீயை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஸ்ரீயை பத்தி நல்லா தெரியும். அதை விட என் நண்பர் சக்தியை பத்தி நல்லாவே தெரியும். கண்டிப்பா சக்தி ஸ்ரீ கிட்ட கோவப்பட மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். பாஸ், எனக்கு ஒரு டவுட் பாஸ். என்ன? இல்ல, அண்ணனை பத்தி இவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க, கண்டிப்பா அண்ணன் ஸ்ரீய எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு அழுத்தமா சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் பாஸ் அண்ணனை எப்ப பாரு கோவமாவே பாக்குறீங்க, எல்லாத்துக்கும் திட்டிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு அண்ணனை பிடிக்கலையா என்ன? ஏய் என் நண்பன் எனக்கு பிடிக்காம இருக்குமா? அவன் என் நண்பன், அவனால எனக்கு பிடிக்காமலாம் இருக்காது. நான் கோவமா இருக்கேன்னா அவன் ஒரு சில வேலைகள் தப்பா பண்ணிட்டான், அதனாலதான் கோவமா இருக்கேன். தப்பாவா? பாஸ், எங்க அண்ணன் அப்படி என்ன வேலை தப்பா பண்ணாரு? ஏன் கேக்குறேன்னா, நீங்க பண்ண தப்ப விடவா எங்க அண்ணன் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டாரு? ஏய் என்னடி நக்கலாம்? ஐயோ பாஸ், என்ன பாஸ் பசுக்குன்னு மரியாதை இல்லாம டீ போட்டு கூப்பிட்டுட்டீங்க? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா அப்படி தாண்டி பேசுவேன். ஐயோ பாஸ், தப்பு பாஸ், இப்படி எல்லாம் கூப்பிடக்கூடாது, தப்பு. நான் எப்படி உங்களை மரியாதையா பாஸ் பாஸ்னு கூப்பிடுறேன், அந்த மாதிரி நீங்களும் எனக்கு மரியாதை கொடுக்கணும்ல. மரியாதைனா எப்படி? வாங்கடி போங்கடினா? பாஸ், ஆனா உங்களுக்கு குசும்பு ஓவர் பாஸ். குசும்பு மட்டும் இல்லை, சேட்டையும் ஜாஸ்தி தான். இன்னும் சேட்டைய காட்டினதுக்கு அப்புறம் தெரியும். அதுக்குதான் பாஸ், அதுக்குதான் வெயிட்டிங். என்ன? அது ஒண்ணும் இல்ல, சரி அதை விடுங்க. அண்ணன் ஏதோ தப்பு பண்ணிச்சுன்னு சொன்னீங்க, அது என்னது பாஸ்? ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க பாஸ். சொல்றேன், ஆனா அது இப்போ வேண்டாம். முதல்ல இப்ப நம்ம ஸ்ரீயை பார்க்க போலாம், வா. ஐயோ பாஸ், ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி பாதியில இட்டுட்டு போனா நல்லா இருக்காது பாஸ், என் மண்டையே வெடிச்சிடும் பாஸ். விஷயம் மட்டும் என்னன்னு சொல்லுங்களேன், லைட்டா ஒரு ஹிண்டாவது கொடுங்களேன், ப்ளீஸ் 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 பாஸ். ஏய் சொல்றேன்ல, அது இப்பெல்லாம் இங்க சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பா சொல்றேன். இங்க வேண்டாம், முதல்ல நம்ம ஸ்ரீயை பார்க்கலாம், வா. பாஸ் கண்டிப்பா சொல்லணும், ஏமாத்த கூடாது. ஏமாத்த மாட்டேன்டி, வாடி. கட்டின பொண்டாட்டி மாதிரி மாட்டி போடின்னு சொல்லுவீங்களோ? நீங்க மட்டும் தான் டீ போடுவீங்களா என்ன? நானும் டா போடுவேனே, போடா பின்னாடியே வர. பேசுறது கேட்டிருக்கோமா? சிச்சி சுபி, அந்த அளவுக்குலாம் கேட்காதடி, நீ ஸ்லோவா தானே பேசுன. என்னடி சொன்ன? போடா பின்னாடியே வரேனோ? ஏய் காலேஜ்லயும் வெளியே இருக்கிற இந்த மாதிரி வாடா போடான்னு சொன்னா வாயோ உடைச்சிருவேன். எங்க சொல்லணுமோ அங்க மட்டும் சொல்லு, சரியா? ஐயோ கேட்டுருச்சு போல இருக்கேன். சரிங்க பாஸ். அது சரி வாடி. போடின்னு மட்டும் இவர் சொல்லுவாராமா, நம்ம மட்டும் போ. வேணாம் வேணாம், மறுபடியும் திரும்பி மிரட்டினாலும் மிரட்டுவாரு. ஆமா, இவர் போன சொன்னாரே, காலேஜ்ல வெளியே இடத்துல போட வர சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலாம். எந்த இடத்துல? அது போக போக புரியும், வாயை மூடிக்கிட்டு வாடி. சக்தி, வீடு சக்தி,
எனக்கு பயமா இருக்கு, நான் போறேன். ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். சரி, நீ கிளம்பு. நீ இதுக்கு மேலே இங்க இருந்தா கண்டிப்பா அப்புறம் நாளைக்கு டூருக்கு போறோம், தெரியும்ல? தெரியும், நீங்களும் டூருக்கு போறீங்கன்னு தெரியும். டாடா, நீங்களாம் பத்திரமா போயிட்டு வாங்க. டாட்டாவா? ஏய், அது என்ன, நீங்களா பத்திரமா போயிட்டு வாங்க. ஏன் மேடம் என்ன பண்ண போறீங்க? இல்ல சக்தி, நான் வரலாம். எனக்கு தலைவலிக்கும், அதனால நான் வீட்லயே இருக்கேன். ஏய், அப்படியே விட்டான்னு வச்சுக்கோ. ஒழுங்கு மாதிரி டூருக்கு வர உன் பேரெல்லாம் கொடுத்தாச்சு. ஒழுங்கா என் கூட வா. சும்மா இந்த வரலாம் அது இதெல்லாம் சொன்னேன், அப்புறம் நான் பொல்லாதவன மாறிடுவேன். கண்டிப்பா நீ டூருக்கு வர. இல்ல இல்ல, அம்மா அனுப்ப மாட்டாங்க. அதெல்லாம் எங்க அத்தையை பத்தி எனக்கு தெரியும். அத்தைக்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஒழுங்கா டூருக்கு வா. இந்த வர மட்டும் அது இதுன்னு சொன்னேன், அன்னைக்கா தூக்கிட்டு போயிடுவேன், பாத்துக்கோ. இல்ல. ஸ்ரீ, ஸ்ரீ எங்க இருக்க? டேய் சக்தி. கொஞ்ச நேரம் உங்ககிட்ட தனியா பேசலாம்னு நினைச்சா, அதுக்குள்ள எப்படிதான் இவனுக்கு மூக்கு வேர்க்கும்னு தெரியல. இதோ வந்துட்டான் பாரு, உன் பாதுகாவல. அவன் கண்ணு மாடி மட்டும் அவனை இப்படி பிடிச்சிருக்கிறது பார்த்தான்னு வச்சுக்கோ, என்னை இங்கே கொலை பண்ணாலும் பண்ணிடுவான். அவனுக்கு இருக்குடி ஒரு நாளைக்கு. 2 பேரும் சேர்ந்து என்னென்னமோ கிட்ட மறைக்கிறீங்க. ஆனா உங்களெல்லாம் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியணும். டேய், நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? லைப்ரரிக்கு எதுக்கு வருவாங்க? அதுக்கு தான் வந்தேன். ஸ்ரீ பயந்து போயிருக்கான். அண்ணன் ஒரு மாதிரி கெத்தா நிக்கிறானே, ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ? சிச்சி, நம்ம அப்படி கிடையாது. இருந்தாலும் அவனும் ஒரு ஆம்பளை பையன், டவுட் பலமா வருதே. இவர் வேற அண்ணன் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லுது. ஐயோ கடவுளே, எங்க அண்ணன் மேல எனக்கே டவுட் வருதே. ஸ்ரீ, நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? நீ என்ன லூசா? லைப்ரரிக்கு எதுக்கு வருவாங்க? என்னமோ தனித்தனியா கேட்டுட்டு இருக்க. நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ணனு? அவ்வளவு லைப்ரரிக்கு எதுக்கு வருவான்? அதுக்கு தான் வந்தோம். டேய், என்னடா பேச்சே சரியில்லை. ஆமா, லைப்ரரியில யாருமே இல்ல, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நீங்க 2 பேர் மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மச்சி, சும்மா சும்மா ஓயாமலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. லைப்ரரிக்கு எதுக்கு வருவாங்க? நான் சில விஷயங்களை தேடி வந்தேன். என்ன, நான் தேடினது கிடைக்கல, அதுக்கு பதிலா வேற சிலது கிடைச்சது. என்னமோ சரியில்லையே. ஸ்ரீ, வாமா. ஸ்ரீ, போமா. உன் ஃப்ரெண்டு கார்த்திக் கூப்பிடாருல, போமா. அவர் வந்ததும் நீங்க ஓடி போய் அவரை அக் பண்ணிப்பீங்க, பண்ணிக்கலாம். அண்ணன் அந்த விஷயத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஸ்ரீ யார ஹக் பண்ணா அண்ணனுக்கு என்ன? அண்ணன் ஏன் இவ்வளோ காண்டாகுது? கோபம் உச்சிக்கு ஏறுதே. டேய் அண்ணா, என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல அண்ணா. ஒரு நாளும் ஒரு விதமா குழப்பம் வருது. அங்க என்னடா ஷர்மியை லவ் பண்றேன், திடீர்னு இன்னைக்கு அவளை போட்டு அடிச்சிட்டேன். இங்க என்னடா இவளை ஒரு மார்க்கமா பாக்குறேன். அப்புறம் இவ யாரையாவது ஹக் பண்ணாலும் பக்கத்துல போய் நின்னாலும் செம்மையா கொதிக்கிறேன். இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? டே அண்ணா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கா. கூடிய சீக்கிரம் பைத்தியம் ஆயிடுவோன்னு பயமா இருக்கிறானா. பேச்சும் சரியில்லையே, இவன் பேச்சும் சரியில்லை, பார்வையும் சரியில்லை. ஸ்ரீ வேற பயந்து போயிருக்காளே. டே, உன் மேல என்னால சந்தேகப்படவும் முடியல, சந்தேகப்படாம இருக்கவும் முடியல. சாரிடா மச்சான், ஆனா என்னமோ நடக்குது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸ்ரீ, மாமா என்ன பாத்துட்டு இருக்க? அதான் கூப்பிடறான்ல, போ ஓடி. சரி. ஸ்ரீ, ஏதோ ப்ராப்ளம்லாம் இல்லைல்ல? சிச்சி, அதெல்லாம் எதுவும் இல்லை கார்த்திக். நான் கிளாஸ்க்கு போறேன். இரு, நான் வெளியில கூட்டிட்டு வந்து விடுறேன். இல்ல பரவாயில்ல கார்த்திக், நானே போயிடுவேன். நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். வா. ஏன்டா லைப்ரரி வாசல் வரைக்கும் கூட்டிட்டு போய் கிளாஸ்லயே ட்ராப் பண்ணிட்டேன். நீதான் அவளுக்கு சேஃப் கார்டு ஆச்சு. ஓ மச்சி, உன்கிட்ட நிறைய பேசணும், வெயிட் பண்ணு. இவ்வளோ அனுப்பிட்டு வரேன். அதுவும் பார்வையிலே தெரியுது 1008 கேள்வி வச்சிருக்கேன்னு. போ, அவளை கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வா. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் கேளு. போடா ஸ்ரீ, வாமா. என்ன, எப்படி உன் நண்பர் வெளியில போய் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணுவான். மறக்காம இன்னும் அவனை ஹக் பண்ணல அதை சொல்லிடு. இறுக்கமா பிடிச்ச நம்பர் அதையும் சேர்த்து சொல்லிடு. அது சொல்லுமா, அப்பதான் அவனுக்கு தெரியும். அது கூட லாஸ்டா ஒரு கேள்வி கேட்டான் பார், அதான் அந்த கிஸ் மேட்ரு, அதையும் சேர்த்து சொல்லு.
மாட்டேன். உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்லு. எதுக்கும் பயப்படுறது நான் கிடையாது, சரியா? ஐயா 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 ஐயே விடிய விடியதான் என்ன நினைக்கிற, விடிஞ்சு முடிஞ்சதோ நேரில் பார்க்கிற, கிட்ட வந்துட்டா விலகி நிக்கிற, டாலி டாலிடோ. ஒன்ன பார்த்ததோ எனக்கு பிடிச்சது, கண்ண பார்த்ததோ பூமி இருட்டுச்சு, பேசி பார்த்ததோ காதல் வெடிச்சது, டாலி டாலிடோ. நான் போறேன். பார்த்ததோ அட நீதான் தெரிகிறியே, கண்ணு ரெண்டும் கெட்டு போச்சோ ஒன்னும் புரியலையே. போது எங்கேயோ பிறந்தாயடி, எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். நக்கலு அவன் இங்க இருக்கட்டும், அவன் கிட்ட நான் பேசணும். நீயும் வாடி. பாரு, இது என்னமோ ட்ராக் தப்பா போற மாதிரி இருக்கே. ஹலோ ஹலோ எச்சுமி, ஹலோ மை டியர் பிரதர். நான் சாதிக்கிறதுக்கு முன்னாடி நீ சாதிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அண்ணா, நீ ஏதோ பேசுறேன்னு தெரியுது, ஆனா என்ன பேசுறேன்னு எனக்கு புரியலடா அண்ணா. திடீர்னு ஸ்ரீய ஓ ஸ்ரீலாம் சொல்ற. ஏன் ஸ்ரீயா, ஏன் ஸ்ரீன்னு சொல்லாம வேற ஏன் ஸ்ரீ? அவளுக்கு கண்டிப்பா எனக்கு புரியும், ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறான் மட்டும்தான் தெரியும். எனக்குள்ள 1000 கேள்வி. என்கிட்ட இருக்க எல்லா கேள்விக்கும் கார்த்திக்கும் ஸ்ரீக்கும் பதில் இருக்கு. பாடுபட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும் நம்ம தெரியும். அண்ணா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ போ, நான் அவன்கிட்ட பேசிட்டு அப்புறமா வரேன். போமா. அண்ணா கிளம்புறேன். அப்போ டி சக்தி, நல்ல வேலை கார்த்திக் வந்துடும். அவன் மட்டும் வரல, கண்டிப்பா இங்க என்னமோ ஒன்று தப்பா நடந்திருக்கும். வேணடா சக்தி.